எல்லாருக்கும் வணக்கங்க. நாளைக்கு தைப்பூசம். அதுக்கு மாவிளக்கு இடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேங்க. ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் நிழல்லையே அது ஈரம் உணர வரைக்கும் வச்சுட்டு மாவு ஆக்க போகிறேன். இப்போ ஊற வைக்கலாங்க. அரிசி ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம வடிதட்டில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த டவலில் நம்ம காய வச்சுக்குவோம். இப்போ நம்ம துணியில் உணர வச்சுருக்குங்க. வீட்டுக்குள்ளே தான் உணர வைக்கணும், வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் உணர்ந்தோன்னே நம்ம மிக்சியில் அரைச்சி மாவாக்கிட்டு பார்க்கலாம். இப்படி கையில் ஒட்டணுங்க, ஒட்டுனா போதும். இப்போ இதை நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். மாவு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த 1 டம்ளர் அரிசியை இப்படி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு டம்ளருக்கு 1/2 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாவு காய்ச்சியாச்சு, ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ரெண்டு உருண்டை ஆயிடுச்சுங்க. இது நாளைக்கு காலையிலக்குள்ளே கொஞ்சம் நல்லா இஞ்சிக்கும். நம்ம விளக்கு செஞ்சு அதில் திரி போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு மாவிளக்கு வைக்கலாங்க.